மூன்று முடிச்சு. அத்தியாயம் 67. அப்பா, நான் எதுவும் தப்பா பேசல, உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன் என்று திவ்யா சொல்லவும் அமைதியா இருன்னு சொன்னேன். இங்க வச்சு எதுவும் பேசாத, எதுவா இருந்தாலும் வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம் என்று சுப்பிரமணி கூறி முடிக்க அங்கு கண்ணீரில் அமர்ந்து இருந்த அஸ்வினியை பார்த்தார். அவரால் அவளின் அருகில் நெருங்கி சென்று அவளிடம் ஆறுதல் கூட கூற முடியவில்லை. அவர் மௌனமாக இருந்தார். கவுண்டரில் பணத்தை செலுத்திவிட்டு வந்த கௌதம் அங்கு அழுது கொண்டிருந்த அஸ்வினியை பார்த்து அஸ்வினி என்று அழைக்கவும் அவள் தன் கண்ணீரை துடைத்து நிமிர்ந்து பார்த்தாள். இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை என்று தான் டாக்டர் சொல்லிட்டாங்களே என்று கௌதம் கேட்கவும், அண்ணா நானும் தான் அழுதுட்டு இருக்கேன், நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல என்று திவ்யா கோபத்தோடு கேட்கவும் தன் தங்கையை அழுத்தமாக பார்த்தான் கௌதம். மேலும் 2 மணி நேரம் கடந்த நிலையில் செவிலியர் வேகமாக வந்து அந்த பேஷண்டுடைய ஃபேமிலி என்று கேட்கவும் கௌதம், சுப்பிரமணி, அர்ஜுன் மூவரும் எழுந்து நிற்க உங்களோட டாக்டர் கூப்பிட்டாங்க என்று கூறவும் அதை கேட்டதும் சரி என்று மூவரும் நேராக அங்கு சென்றனர். அங்கு அறையில் அமர்ந்து இருந்த மருத்துவர் உள்ள வாங்க என்று கூறி அனைவரையும் அமர வைத்து தன் முன்னால் இருந்த கோப்பையை மூடி வைத்து நிமிர்ந்த அவர், ஆஞ்சியோ செக் பண்ணி பார்த்துட்டோம், ஒரு 20ல் இருந்து 30% பிளாக் மட்டும் தான் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மெடிசன்ஸ் மூலமாகவே க்யூர் பண்ணிடலாம், மெடிசன்ஸ், டயட், அப்புறம் எக்ஸசைஸ் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணினாலே கொஞ்சம் சீக்கிரமாக சரியாக வாய்ப்பு இருக்கு என்று கூறவும், ஓகே டாக்டர், வேற எந்த பிரச்சனையும் இல்லையே அம்மாவுக்கு என்று கௌதம் கேட்கவும், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதிகப்படியான டென்ஷன், அதிகமாக எதை பற்றியும் திங்க் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக அவங்களோட மைண்ட் இருந்தாலே கூடிய சீக்கிரத்தில் அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் என்று மருத்துவர் கூறவும் அதை கேட்டதுமே தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா டாக்டர் என்று கௌதம் கேட்கவும், நோனோ இன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் அம்மா இங்கே தான் இருக்கணும், ஃபுல் அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு நாங்கள் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் என்று மருத்துவர் கூற தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் என்று கூறிய கௌதம் அதன் பிறகு அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியில் வந்தனர். கௌதம் என்று மெல்லிய குரலில் சுப்பிரமணி அழைக்க திரும்பி பார்த்த கௌதம், சொல்லுங்கப்பா என்று கேட்கவும், அப்பாவை மன்னிச்சிடுப்பா என்று சுப்பிரமணி கூற அதை கேட்டதும் தன் அப்பாவை சில நொடிகள் பார்த்து, இந்த மன்னிப்பை என்கிட்ட கேட்க கூடாதுப்பா, அஸ்வினி கிட்டையும் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டையும் தான் கேட்கணும், ஏன்னா நீங்க அவங்களுக்கு தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, எனக்கும் ப்ராமிஸ் பண்ணீங்க, நீங்க எந்த ப்ராமிஸையும் நிறைவேற்றல என்று தன் அப்பாவை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து, இப்போ எதுவும் பேச வேண்டாம், வாங்க போகலாம் என்று அவரை அழைத்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்தான். அங்கு அமர்ந்து இருந்த திவ்யா, அண்ணா அம்மாவுக்கு என்னாச்சு, ஒன்றும் இல்லை தானே என்று படபடப்போடு கேட்கவும், ஒன்றும் இல்லை, மெடிசன் கொடுத்துருக்காங்க, சீக்கிரம் சரியாகிடும்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் ஒரு 1 டே மட்டும் இங்கே ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷன் பண்ணிட்டு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க என்று கௌதம் கூறவும் அதை கேட்ட பின்புதான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. அம்மாவை எப்போ பார்க்க முடியும் அண்ணா என்று திவ்யா கேட்கவும், இப்போ பார்க்க முடியாது, ஸோ நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, இங்கே யாராவது 2 பேர் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லியிருக்காங்க என்று கௌதம் கூறவும், அப்போ நான் இருக்கிறேன் அண்ணா என்று திவ்யா கூறவும் அதை கேட்டதும், இல்லை நீ கிளம்பு, அஸ்வினி இங்கே இருப்பா, நானும் அஸ்வினியும் இங்கே இருந்து பார்த்துக்கிறோம், நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்து கிளம்புங்க என்று கௌதம் கூறவும் அதை கேட்டதுமே, ஏன் நான் இருக்க மாட்டேனா என்று திவ்யா கேட்கவும் தன் தங்கையை அழுத்தமாக பார்த்து, இந்த மாதிரி நிலைமையில நான் இங்கே இருக்கணும், உன்னால் எதுவும் பண்ண முடியாது, அஸ்வினி இங்கே இருந்தா அவ அம்மாவை பார்த்துப்பா, எதுவா இருந்தாலும் வீட்டில் வச்சு பேசிக்கலாம், இது மருத்துவமனை என்று அழுத்தமாக கூறி தன் அப்பாவை ஒரு பார்வை பார்த்தான். அடுத்த நிமிடம் அனைவரும் கிளம்பினர். ரித்விக் காரை ஓட்டிக்கொண்டு இருக்க அனைவரும் அங்கு இருந்து ஒன்றாக கிளம்பி வீடு வந்து சேர்ந்தனர். அன்றைய இரவு உணவு ஹோட்டலில் இருந்து வரவழைக்கப்பட அனைவரும் உணவை சாப்பிட்டு இருந்தனர். சோர்வாக இருந்தது அனைவருக்குமே. லட்சுமி பாட்டி அமைதியாக இருந்தார். தன் அம்மாவை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து தன்னுடைய அறை உள்ளே நுழைந்து கொண்டார் சுப்பிரமணி. ஹரிணிக்கு என்ன நடந்தது என்று முழுவதாக தெரியவில்லை. ஆனாலும் விஷயத்தை தன் அம்மாவுக்கு அழைத்து கூறியிருந்தாள்.
அத்தைக்கு ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அம்மா என்று விஷயத்தை கூறியிருக்க அவரும் அன்று இரவு கிளம்பி வந்து விட்டார். கணேசன் அங்கு வந்து இருக்க அனைவரும் அந்த வீட்டில் இருந்தனர். என்ன ஆச்சுமா என்று லட்சுமி பாட்டியின் கையை பிடித்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்க லட்சுமி பாட்டி மௌனமாக இருந்தார். உங்களை தான் அம்மா கேட்குறேன், என்ன ஆச்சு என்று மல்லிகா கேட்க அது என்று அவர் மௌனமாக இருக்க குத்தமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது போல அத்தை என்று கூறிய கணேசன் அந்த இடத்தில் அதற்கு மேல் அமர முடியாமல் வேகமாக வெளியில் சென்று விட்டார். தன் கணவன் பேசிய வார்த்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது மல்லிகாவை. அதனால் மல்லிகா அதிர்ச்சியோடு அமர்ந்து இருந்தார். தன் அம்மாவை ஒரு பார்வை பார்க்க எதுவும் பேசாமல் அமைதியாக கட்டிலில் படுத்து கொள்ளவும் தன் அம்மாவை சில நொடிகள் பார்த்துவிட்டு அறையை விட்டு வெளியில் வந்த மல்லிகா, என்னங்க என்ன பேசுறீங்க, என்னுடைய அம்மா அப்படி என்ன குற்றம் பண்ணிட்டாங்க என்று மல்லிகா கேட்கவும், உனக்கு தெரியாது இல்ல உங்க அம்மா என்ன குத்தம் பண்ணினாங்க அப்படின்னு என்று அழுத்தமாக கணேஷ் கேட்கவும், என்னங்க எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணல என்று மல்லிகா கூறவும், அஸ்வினிக்கு பண்ணியது என்னது என்று அவர் கேட்க, அஸ்வினி இந்த வீட்டோட மருமக என்று மல்லிகா கூறவும், ஆமா அஸ்வினி இந்த வீட்டோட மருமக, அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். ஒருவேளை அந்த இடத்துல உன்னுடைய பொண்ணு ஹரிணி இருந்தா நீ செய்ய விட்டிருப்பியா என்று அவர் கேட்ட வார்த்தையில் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். சொல்லு மல்லிகா, உன்கிட்ட தான் நான் கேட்குறேன். ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு இல்லையா, அப்போ உன்னோட மதினி உடம்பு சரியில்லாம படுத்து இருந்தாங்க இல்லையா, அப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சாப்பாடு பண்ணி போட்டு துணியெல்லாம் துவைச்சி வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து மாடு மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்துச்சே அந்த பொண்ணு, அதுக்கு இந்த வீட்டில் அந்த பொண்ணை அண்ணனுடைய பையனும், ஏன் உன் பொண்ணு நீ கூட அவளை இந்த வீட்டோட வேலைக்காரி மாதிரி தானே பார்க்கிற என்று கணேஷ் கேட்கவும், என்ன பேசுறீங்க, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்கல என்று மல்லிகா கூறவும், அப்படின்னா அப்போ அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும், ஒரு 20 வயசு, 20 வயசு பொண்ணு இத்தனை வேலை உனக்கு ஞாபகம் இருக்கா என்று எனக்கு தெரியல. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன புதுசுல உனக்கு வயசு எத்தனை இருக்கும், ஒரு 22 இருக்குமா என்று கேட்கவும், உனக்கு 22 வயசு தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்போ என்னுடைய அம்மாவுடைய தங்கச்சியோட ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ உன்னை சமைக்க சொல்லியிருந்தாங்க. நீ என்ன தெரியுமா சொன்ன, அத்தை என்னால் இத்தனை பேருக்கு சமைக்க முடியாது, எனக்கு அது வரவும் வராது, என் வீட்டில் நான் சமைச்சிருக்கேன், ஒரு 4 பேர் 5 பேருக்கு வேணும்னா என்னால் சமைக்க முடியும், 10-15 பேருக்கு என்னால் சமைக்க முடியாது, நீங்கள் ஹோட்டலில் ஆர்டர் போடுங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்ன, 2வது என்கிட்ட வந்து நீ சண்டை போட்ட என்று அவர் கூற மல்லிகாவுக்கு வார்த்தை வரவில்லை. 22 வயசுல உன்னால பார்க்க முடியாத வேலைய 20 வயசு சின்ன பொண்ணு, இந்த வீட்டில் மட்டுமே அந்த பொண்ணோட சேர்த்து மொத்தம் 6 பேர், அது போக உன்னோட பொண்ணு உன்னோட பையன் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாங்க, அவங்களோட சேர்த்து மொத்தம் 8 பேர். அண்ட் நீயும் வாரத்துக்கு 2 முறை அம்மாவை பார்க்க போறேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு காரணத்தை சொல்லி இங்க வந்துட்டு இருக்க, உன்னோட சேர்த்து மொத்தம் 9 பேர். அத்தனை பேருக்கும் அந்த பொண்ணு சமையல் பண்ணி 9 பேருக்கும் அந்த பொண்ணு அத்தனையும் பண்ணிட்டு இருக்கா. நான் இந்த வீட்டுக்கு ஏன் தெரியுமா அடிக்கடி வர்றதே இல்லை, அதுக்கு முக்கியமான காரணமே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு பார்க்கும்போது எல்லாம் என் மனசு அப்படி கல்லு மாதிரி இறுகி போகுது. ஒரு பொண்ணை பெத்த அப்பாவா என் மனசு வலிக்குது தெரியுமா. உனக்கு என்ன தெரியும், அந்த இடத்துல உன் பொண்ணு இருந்திருந்தா, உன் பொண்ணை இப்படி மாடு மாதிரி வேலை வாங்கி இருந்தா உனக்கு வலிச்சிருக்கும். அந்த இடத்துல தான் உன் பொண்ணு இல்லையே, எவனோ ஒருத்தன் பெத்த பொண்ணு தானே இருக்கு, அதனால தானே நீ இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி வேலை பார்க்குற என்று அவர் கேட்க, என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது என்று மல்லிகா கேட்கவும், நீ எப்படின்னு எனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியாது, ஆனா உன்னை பத்தி முழுசா தெரியலனாலும் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். முக்கியமா உனக்கு கௌதம நம்ம வீட்டோட மாப்பிள்ளையா எடுக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னு தெரியும். அந்த ஆசை உன் பொண்ணால நிறைவேற்ற முடியலன்னு தெரிய வந்த போது உன் முகத்துல நிராசையே தெரிஞ்சுது. அதையும் தாண்டி சாந்தியோடைய அண்ணன் பொண்ணு தான், அந்த பொண்ணோட ஜாதகம் மட்டும்தான் கௌதமோட இணைஞ்சிருக்குன்னு தெரிஞ்ச போது உன் முகத்துல இருந்ததே ஒரு கோபம், அதையும் நான் பார்த்தேன். போயும் அந்த வீட்டோட பொண்ணா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வரணும் அப்படின்னு அந்த கோபமும் உன்னோட முகத்துல நல்லாவே தெரிஞ்சிருச்சு.
அந்த கோபத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம தான் நீ இந்த வீட்டுக்கு வந்து அடிக்கடி அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்த. உனக்கு சமயம் கிடைச்ச போது எல்லாம் அந்த பொண்ணை பழி வாங்கவும் ஆரம்பிச்சிட்ட என்று கணேஷ் கூறவும், நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கேவலமான பொண்ணு கிடையாது என்று மல்லிகா கூற, ஆமா அப்படி இல்லைன்னு நீ தான் சொல்லிக்கணும். ஆனா உங்க உடம்புல ஓடுது தெரியுமா ரத்தம், அது உங்க அம்மாவுடையது தானே என்று அழுத்தமாக கூறிய அவர், அதனாலதான் அவங்கள மாதிரியே நீயும் இருக்க என்று அழுத்தமாக கூறி வேகமாக அந்த வீட்டிலிருந்து வெளியில் சென்று விட்டார் கணேஷ். வீட்டின் வாயிலில் அப்படியே அதிர்ச்சியின் உச்சத்தில் நின்று விட்டார் மல்லிகா. அத்தியாயம் 68. அனைவரையும் வெளியில் அனுப்பி வைத்த கௌதம் உள்ளே நுழைந்தான். அங்கு அந்த காரிடாரில் அவள் மட்டும் அந்த இருக்கையில் சோர்வாக அமர்ந்து இருப்பதை பார்த்த அவனுக்கு சில நொடிகள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவளையே பார்த்து கொண்டு இருந்தான் சில நொடிகள். அதன் பிறகு நேராக ஃபுட் கோர்ட்டுக்கு சென்று அங்கு இருவருக்கும் குடிப்பதற்கு ஏற்ப 2 காஃபி கோப்பையை வாங்கி கொண்டு அவளை நோக்கி வந்தான். அவள் கண் மூடி இருக்கையில் சாய்ந்து இருக்க, அஸ்வினி என்று மெல்லிய குரலில் அவன் அழைக்கவும், அதில் மெதுவாக கண்களை திறந்து அவனை பார்த்தவள் எழுந்து கொள்ள முயற்சி செய்ய, காஃபியை குடி, இத பிடி என்று கௌதம் நீட்டவும், இல்ல எனக்கு என்று அவள் மறுக்கச் செல்ல அவன் அழுத்த பார்வையில் அதனை மெதுவாக கைப்பற்றினாள். அவளிடம் ஒன்றை கொடுத்து அவள் பக்கத்து இருக்கையில் அமர்ந்து கொள்ள அவன் உடல் அவள் உடலில் உரசாதபடி சற்று தள்ளி அமர்ந்தாள். அதை உணர்ந்து கொண்ட கௌதம் அமைதியாக காஃபியை குடிக்க தொடங்கினான். காஃபியை முழுவதுமாக குடித்து முடித்த அவன் பார்வை அவள் பக்கம் செல்ல அந்த கோப்பை காஃபி அப்படியே அவள் கையில் இருந்தது. குடிக்கலையா நீ என்று அவன் கேட்கவும், இல்ல அது எனக்கு வேண்டாம் என்று அவள் மெல்லிய குரலில் சொல்லவும், என்ன என்று அவன் அதட்டலாக கேட்கவும், இல்ல ஒன்னும் இல்ல என்று வேகமாக கூறியவள் அவன் அழுத்தமாக அவளை பார்க்கவும், இல்ல எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இல்ல என்று மெல்லிய குரலில் அவள் கூறவும், சரி அப்ப என்ன சாப்பிட வேண்டும் என்று சொல்லு, கீழே போய் சாப்பிட்டு வரலாம், சாப்பிடுற நேரம் ஆகிடுச்சு இல்ல என்று தன் கைக்கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து அவன் கூற, அதை கேட்டதும் இன்னும் 10 மணி ஆகலையே என்று அவள் கூற, அதை கேட்டதுமே தன் கைக்கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். அது 8:50 என்று காட்டிக்கொண்டு இருந்திருக்க, 10 மணி ஆகிறதுக்கும் நீ சாப்பிட்றதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கௌதம் கேட்கவும், இல்ல நான் 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன் என்று கூறி அவள் அமைதியாக இருந்தாள். உணவு நேரம் என்பது 8 மணி அல்லவா? இவள் 10 மணிக்கு சாப்பிடுகிறாள் என்றால் அப்பொழுது அனைத்து வேலைகளையும் முடித்துதான் அவள் உணவை உண்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட அவன் அவளையே சில நொடிகள் அமைதியாக பார்த்த அவன், என்ன ஆனாலும் சரி, நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டான் அவளை பார்த்தபடி. அவன் பார்வை அவளுக்குள் ஒரு மாதிரியான உணர்வை ஏற்படுத்தி இருக்க அந்த குறுகுறுப்பில் மெதுவாக அவன் பக்கம் திரும்பி, இப்போ எதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்க என்று மெல்லிய குரலில் அவள் கேட்கவும், இல்ல நீ எத்தனை மணிக்கு சாப்பிடுவேன்னு என்று தெரிந்து அது வரைக்கும் நானும் பட்னியா இருக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்று அவன் கேட்கவும், நீங்க எதுக்கு அப்படி இருக்கணும், நீங்க போய் சாப்பிடுங்க என்று அஸ்வினி கூறவும், அதை கேட்டதும் அழுத்தமாக அவளை பார்த்து, நீ சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன் என்று நினைக்கிற என்று கௌதம் கேட்க அவள் மௌனமாக இருந்தாள். நீ வந்தா சாப்பிட போலாம், இல்லைன்னா வேண்டாம் என்று அவன் கூறவும், இல்ல நீங்க முதல்ல சாப்பிடுங்களேன், எனக்கு பசிக்கல என்று அவள் மௌனமாக அமர்ந்து இருக்க அவனும் நீ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம் என்று இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கொள்ள சில நேரங்கள் பொறுத்து கொண்டு இருந்த அவள் அதற்கு மேலும் அவளால் அங்கு அமர முடியவில்லை. அவள் அத்தையின் வார்த்தைகள் அவள் காதில் ஒலித்து கொண்டு இருந்தது. கௌதமுக்கு பசிச்சா உடனே சாப்பிடணும், அவனுக்கு பசி தாங்க முடியாது என்று அவர் கூறியது நினைவுக்கு வரவும் எழுந்து கொண்ட அவள், சாப்பிடுவாங்க என்று மெல்லிய குரலில் அழுக்கவும் அவளையே சில நொடிகள் பார்த்த அவன் சரி என்று தோள் உலுக்கி எழுந்து கொண்டான். அவளை சில நொடிகள் பார்த்த அவன் சரி என்று தோள் உலுக்கி எழுந்து கொண்டான். அவளை அழைத்து கொண்டு நேராக கேண்டீனுக்கு செல்ல அங்கு இருவருக்குமாக உணவை ஆர்டர் செய்து வாங்கி வந்தான். சூடாக இருந்த அந்த இட்லியும் அதன் மீது ஊற்றி இருந்த சாம்பார் சட்னியும் அவளிடம் ஒரு தட்டை கொடுத்து தனக்கு ஒரு தட்டை எடுத்துக்கொண்ட அவன் அமைதியாக சாப்பிட தொடங்கி அவளை பார்க்கவும் அவள் மௌனமாக நின்றாள். என்ன சாப்பிடு
என்று அவன் கூற அவள் சரி என்று தலையசைத்து உணவை சாப்பிடத் தொடங்கினாள். அமைதியாக இருவரும் உணவை முடித்து கொள்ள கையை கழுவி மீண்டும் காரிடாரில் சென்று அமர்ந்தனர். அவள் தூக்கத்தில் மெதுவாக கண்களை மூடிக்கொள்ள அவன் அவளை பார்த்தபடி இருந்தான். சில நிமிடத்திற்குள் அவள் மெல்ல மெல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று இருந்தாள். அவனும் அவளை பார்த்தபடியே உறக்கத்திற்கு சென்று இருக்க காலை பொழுது மெல்லமாக விடிந்து இருந்தது. 4 மணி அளவில் வழக்கம் போல் தூக்கம் தெளிந்து கண்ணை விழித்து பார்த்த அவளுக்கு தான் இருக்கும் இடம் மருத்துவமனை என்று உணர்ந்ததுமே என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக அமர்ந்து இருந்தாள். மெதுவாக எழுந்து அந்த காரிடாரில் நடந்து அங்கும் இங்கும் சென்ற அவள் பாத்ரூம் அர்ஜென்டாக வந்ததில் என்ன செய்வது என்று தெரியாமல் சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தபடி இருந்தாள். எமர்ஜென்சி வார்டின் கதவு திறக்கப்பட்டதில் அவள் பார்வை அந்த அறையின் வாசலில் நின்று இருந்த செவிலியர் மீது பதிந்தது. நர்ஸ், என்னாச்சு என்று அவள் வேகமாக சென்று கேட்கவும், இல்ல பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க, அதான் டாக்டர் கிட்ட சொல்ல போறேன் என்று செவிலியர் கூறவும், இந்த நேரத்துல டாக்டர் இருப்பாங்களா என்று அஸ்வினி கேட்கவும், ஆம் இருப்பாங்க என்று கூறிய அவள் நேராக மருத்துவரை அழைப்பதற்காக சென்றாள். செல்லும் செவிலியரை பார்த்தபடி நின்று இருந்த அவளுக்கு ஐயோ, அவங்க கிட்ட ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கலாமோ என்று யோசனை வந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் திணறலோடு நின்று கொண்டு இருக்க, என்னாச்சு என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அங்கு அவன் கண்களை கசக்கியபடி நின்ற கௌதம், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஆர் யூ ஓகே என்று அவன் கேட்கவும், அது என்று அவள் திணறலோடு அவனை பார்க்கவும், என்னன்னு கேட்கிறேன் இல்ல என்று கௌதம் கேட்க, அது என்ன சொல்வது என்று தெரியாமல் சில நொடி தயங்கி, ரெஸ்ட் ரூம் போகணும் என்று அவள் மெலிதான குரலில் கூறவும், அதை கேட்டதுமே அவளை சில நொடிகள் பார்த்து, அந்த சைட்ல இருக்கு பாத்ரூம் என்று அவன் கரம் காட்ட அவன் கரம் சென்ற திசையை பார்த்த அவள் வேகமாக அங்கு சென்றாள். பப்ளிக் ரெஸ்ட் ரூம் என்றாலும் மிகவும் கிளீனாக இருந்தது. சில நிமிடத்திற்குள் கையை கழுவி வெளியில் வந்த அவள் தேங்க்ஸ் என்று கூறி அங்கே இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். சில நொடிகள் பார்த்த அவன் நேராக கீழே சென்று அவனுக்கும் அவளுக்கும் ஒரு கோப்பை பால் கொண்டு வந்து நீட்டினான். காஃபி தானே குடிக்க மாட்டேன், பால் குடி என்று நீட்டவும், இல்ல நான் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் குடிப்பேன் என்று அவன் கூற, அதை கேட்டதும் அவளை சில நொடிகள் பார்த்து, ஆக்சுவலி நீ கோவில் போனது அங்க பண்ணின எல்லாமே எனக்காக தானே, நான் தான் உயிரோட இருக்கேனே, செத்து போகலையே என்று கௌதம் கூற அதில் அதிர்ந்து போன அவள் அவன் வாயின் மீது கையை வைத்து, என்ன பேசுறீங்க என்று கேட்கவும், நான் ஒன்னும் பொய்யா பேசலையே, உண்மைதான் பேசுறேன், நான் ஒன்னும் செத்து போகலையே, உயிரோட தானே இருக்கேன், இனிமே எதுவும் பண்ண வேண்டாம், இத குடி என்று அவன் கூற, இல்ல நீங்க இப்படி பேசாதீங்க என்று அவள் கூறவும், நெருப்புன்னு சொல்றதுனால வாய் வெந்துடாது என்று அவளை அழுத்தமாக பார்த்து கூறிய அவன் அவள் கையில் பால் கோப்பையை கொடுத்து குடின்னு சொன்னேன் என்று கௌதம் அழுத்தமாக சொல்லவும், இல்ல நான் இன்னும் பல் தேய்க்கல என்று அவள் கூறவும், நீ என்ன வேணும்னாலும் ரீசன் வச்சுக்கோ, அது எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி வச்சுக்கோ, இப்போ மவுத் வாஷ் பண்ணிடு, இது கூட ஒன்றும் தப்பா இருக்காது என்று கூறவும், அதை கேட்டதும் அவள் தயங்கியபடி இருக்க, உன்கிட்ட தான் சொன்னேன் என்று அவன் அழுத்தமாக சொல்ல அதற்கு மேல் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சரி என்று தலை அசைத்து பாலை ஓரமாக வைத்துவிட்டு சென்ற அவள் சில நிமிடத்திற்குள் தயங்கி வந்து அமர்ந்தாள். என்னாச்சு என்று அவன் கேட்க, ஒன்னும் இல்லை என்று கூறிய அவள், அப்போ எடுத்து குடி என்று அவன் கூற மருத்துவர் வந்தார். அவள் சட்டென்று எழுந்து கொள்ளவும் அவளுக்காக அவன் வாங்கி வந்து இருந்த ஆடை படிந்து இருந்த பாலையும் அவளையும் பார்த்தான். டாக்டர், அத்தை இப்போ எப்படி இருக்காங்க என்று அஸ்வினி கேட்கவும், செக் பண்ணிட்டு வரேம்மா என்று கூறி உள்ளே நுழைந்த அவர் செக் செய்துவிட்டு வெளியில் வந்து, இன்னும் ஒரு நாள் மட்டும் அப்சர்வேஷன்ல இருக்கணும், பிபி இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இல்ல என்று கூறவும், நார்மல் வார்டுக்கு இவங்களை ஷிஃப்ட் பண்ணிடுங்க என்று செவிலியரிடம் கூறியவர் சரி என்று கூறி அவரும் உடனடியாக ஒரு அறையை தேர்வு செய்து அதில் சாந்தியை மாற்றியிருக்க, அந்த அறை உள்ளே நுழைந்து இருந்த அஸ்வினி சாந்தியின் அருகில் சென்று அத்தை என்று மெலிதாக அழைக்கவும், கொஞ்ச நேரம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று செவிலியர் கூறவும் சரி என்று தலையசைத்து அஸ்வினி அப்படியே இருக்கையில் அமர்ந்து கொண்டாள்.
நீ இங்கேயே இரு, நான் போய் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். டாக்டர் இங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்ல என்று கூறவும் அவள் சரி என்று தலையசைக்க அவன் அங்கு இருந்து கிளம்பி இருந்தான். அந்த வீட்டின் முன்பு பைக் நிறுத்தி அவன் வீட்டின் உள்ளே நுழைய ஹாலில் சோர்வாக அமர்ந்து இருந்த சுப்பிரமணியை பார்த்ததும், அப்பா தூங்கலையா நீங்க என்று கௌதம் கேட்கவும் தன் மகனின் குரலில் கௌதம், இப்ப வீட்டுக்கு வந்திருக்க என்று கடிகாரத்தை நேரத்தை பார்த்து கேட்கவும் 6 மணி ஆக சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தன் மகன் வீட்டிற்கு வந்து இருந்தது அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அப்பா ரிலாக்ஸ், அம்மா அவங்கள ரூமுக்கு மாற்றி இருக்காங்க. இன்னைக்கும் ஒரு நாள் அப்சர்வேஷன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிபி இன்னும் கண்ட்ரோலில் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் அஸ்வினிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம் என வந்தேன் என்று கூறவும், அப்படியா, நான் பயந்துட்டேன் என்று சுப்பிரமணி கூறவும், அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைப்பா, ப்ளீஸ் ரிலாக்ஸ், நீங்கள் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா, குற்ற உணர்வு வந்துடும் என்று கௌதம் சொல்ல, உனக்கு என்னத்துக்குப்பா குற்ற உணர்வு, தப்பு பண்ணது எல்லாமே நாங்க தான் என்று கூறிய சுப்பிரமணி மௌனமாக இருக்கையில் அமர்ந்து கொள்ளவும், கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்கப்பா, உங்க கண்ணு எல்லாம் செவந்து இருக்கிறத பார்த்தா நீங்க தூங்குன மாதிரியே தெரியல என்று கௌதம் கூறவும், உங்க அம்மா இல்லாத ரூம்ல படுக்கவே முடியல என்று சோர்வான குரலில் கூறிய அவர் அந்த சோஃபாவில் சாய்ந்து கொள்ளவும், தன் அப்பாவை சில நொடிகள் பார்த்த கௌதம் மெதுவாக மாடியில் இருந்த தன் அறைக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு பாத்ரூமை விட்டு வெளியில் வரவும், அங்கு அமர்ந்து இருந்த ரித்விக் எப்படா வந்த என்று கண்ணை கசக்கியபடி கேட்டான். நான் இப்பதான் வந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்று கூறிய அவன், நான் உடனே கிளம்பணும்டா, அஸ்வினி அங்க தனியா இருக்கா என்று கூறவும், ரித்விக் சரி என்று தலை அசைக்க நேராக அஸ்வினியின் அறையின் கதவை ரித்விக் சரி என்று தலை அசைக்க நேராக அஸ்வினியின் அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். அந்த அறை அத்தனை சுத்தமாக இருந்தது. அதனை ஒரு நிமிடம் பார்வையிட்ட அவன் பார்வை அங்கு இருந்த கபோர்டு மீது சென்றது. கபோர்டின் கதவை திறந்து உள்ளே இருந்த ஆடைகளை எடுக்க அதில் இருந்த டைரி ஒன்று அவன் காலடியில் வந்து விழுந்தது. அவன் அதனை எடுத்து திறக்க அதன் முன் பக்கத்தில் எழுதியிருந்த பெயரை பார்த்தான். அஸ்வினி, மை ட்ரீம் என்று எழுதப்பட்ட அந்த வாக்கியத்தை ஒரு நொடி பார்த்த அவன் அந்த டைரியை திறக்கச் சென்றான். அதன் பிறகு இப்பொழுது அவள் அங்கு தனியாக இருப்பதை நினைவுக்கு வரவும் உடனடியாக அந்த டைரியை தன் அறையில் பத்திரப்படுத்தி அவளுக்கான உடைகளை ஒரு சிறிய கைப்பையில் எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியில் வந்த அவன் தன்னிடம் இருந்த டைரியை நேராக தன்னுடைய கபோர்டில் பத்திரப்படுத்திவிட்டு ரித்விக்கிடம் கூறி வேகமாக வெளியில் வந்தான். அங்கு தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து இருந்த அர்ஜுனிடம், அப்பாவை பார்த்துக்கோ, அப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாரு, அவர்கிட்ட பேசிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் வந்தால் போதும் என்று கூறிவிட்டு வாகனத்தை இயக்கி மருத்துவமனை நோக்கி சென்று கொண்டிருந்த அவனுடைய எண்ணங்கள் முழுவதும் அந்த டைரியின் மீது பதிந்தது. கனவு, அப்படி என்ன கனவாக இருக்கும்? அஸ்வினியின் கனவு என்ன என்று தனக்குள்ளேயே யோசித்தபடி அவன் அந்த வாகனத்தை இயக்கினான். அஸ்வினியின் கனவு என்னவாக இருக்கும்? அத்தியாயம் 69. கௌதம் அந்த அறை உள்ளே நுழைந்த பொழுது அங்கு இருக்கையில் கண்மூடி சாய்ந்து அமர்ந்து இருந்த அவளை பார்த்ததும், அஸ்வினி என்று அவன் அழைக்க கண்ணை திறந்து அவனை பார்த்த அவள் எழுந்து கொள்ளவும், உன்னுடைய ட்ரெஸ் இதில் இருக்கு என்று அவன் கூற அவள் அதை வாங்கி கொண்டு பாத்ரூம் உள்ளே நுழைந்து கொண்டாள். சில நிமிடத்திற்குள் ரெஃப்ரெஷ் ஆகி தலைமுடியை கொண்டை போட்டுக்கொண்டு வெளியில் வந்த அவள் அங்கு அமர்ந்து இருந்த அவனை ஒரு பார்வை பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் சில நொடி தயங்கி பின்பு தலையில் இருந்த துண்டை அவிழ்த்து இரு பக்கமும் கொஞ்சமாக முடியை எடுத்து ஒரு கிளிப்பை மாட்டிக்கொண்டாள். அவள், நான் கோவில் போகணும் என்று அவள் கூறவும் அவள் வார்த்தையில் அவளை அழுத்தமாக பார்த்த அவன், நான் சொன்னது உனக்கு புரியலையா என்று கௌதம் கேட்கவும் அவள் திணறலோடு நின்று கொண்டு இருக்க அவளையே சில நொடிகள் பார்த்த அவன், சாமி தானே கும்பிடணும், சாமி வெளியில இருக்கும், அங்க போய் கும்பிட்டுட்டு வந்தா போதும், 10 நிமிஷம் தான் உனக்கு டைம் என்று கூறிய அவன் அவளை பார்க்க அவள் அவன் பார்வையில் திணறி போனாள். வீட்டில் அத்தனை பேரையும் அந்த பார்வையில் தானே கட்டி போட்டு வைத்திருக்கிறான். அத்தனை பேரையும் அதட்டி உருட்டி வைத்து இருக்க அவனை பார்க்கவே இப்பொழுது அவளுக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது.
அவனுடன் பேசவும் அவனுடன் பழகவும் அனைத்திற்கும் அவளுக்கு பயம் இருந்தது. அவன் கூறிய வார்த்தையையும் அவன் பார்வையையும் அவளுக்கு பயத்தை கொடுத்து இருக்க, அடுத்த நிமிடம் அந்த இடத்தில் நிற்க முடியாமல் வேக வேகமாக வெளியில் சென்றாள். தன் தலையிலிருந்து சொட்டி கொண்டு இருந்த நீருடன் வேகமாக வெளியில் வந்து இருந்த அவள் அங்கு இருந்த சிறிய விநாயகர் சிலையையும் அதை சுற்றி ஒரு சிறிய கோவில் போல் கட்டி வைத்திருப்பதை பார்த்து நேராக அதன் முன்பு சென்று கண் மூடி, என்ன வேண்டுவது என தெரியாமல், எல்லாரும் நல்லா இருக்கணும் விநாயகா, அத்தைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று கண்ணை மூடி வேண்டிக் கொண்டு இருந்தாள் அவள். அவள் கண்ணை திறந்து அங்கே ஏதேனும் விபூதி இருக்கிறதா என்று தேடி கண்டுபிடித்து அதனை தன் நெற்றியில் பூசிக்கொண்டு அவன் கூறிய 10 நிமிடத்திற்குள் அறைக்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக வேக வேகமாக நடந்து வந்த அவள் சரியாக 10 நிமிடத்திற்குள் அந்த அறை உள்ளே நுழைந்து இருந்த அவளுக்கு அப்படி மூச்சு வாங்கியது. திடீரென்று கதவு திறக்கப்பட்டு உள்ளே நுழைந்த அவளை புரியாமல் அவன் பார்த்த பொழுது அப்பொழுதுதான் புரிந்தது. 10 நிமிடத்திற்குள் தான் வரவேண்டும் என்று கூறிய காரணத்தினால் இவள் இப்படி வந்து இருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இவளை இப்படி கட்டாயத்தில் வளர்த்த தன் பாட்டியை குறை சொல்வதா? அவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவர் சொல்லிய அனைத்தையும் கேட்டு அவள் நடந்து கொண்டதற்காக இவளை கடிந்து கொள்வதா? இல்லை, அவள் பாட்டி பேசும் பொழுது அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்த தன் அம்மா அப்பாவிடம் கோபத்தையும் வெறுப்பையும் காட்டுவதா என்று தெரியாமல் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் அமர்ந்து இருந்தான் கௌதம். தன் மனதிற்குள் பல அழுத்தத்தை சுமர்ந்தபடி கௌதம் அவளை அமைதியாக பார்க்க, மூச்சு வாங்கியபடி வந்து நின்ற அவள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படி அமர்ந்து விட்டாள். காலையில் தூங்கி எழுந்ததில் இருந்து இரவு தூங்கும் நொடி வரையிலும் அத்தனை வேலைகள் அவளுக்காக வரிசை கட்டி காத்து கொண்டு இருக்க, இவளுக்கு இன்று இப்படி எந்த வேலையும் இல்லாத காரணத்தினால் அவளுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திணறலோடு அமர்ந்து இருந்தாள். சுற்றிலும் அந்த அறையை ஒரு பார்வை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்து இருப்பது என்பது அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்தது என்றுதான் சொல்லியாக வேண்டும். காலையில் மெதுவாக தூக்கம் தெளிந்து தன் மெத்தையிலிருந்து இறங்கி இருந்த ஹரிணி மற்றும் திவ்யா இருவருமே பாத்ரூம் சென்று தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு கீழே வந்தனர். அஸ்வினி, காஃபி என்று சத்தமாக அழைத்தபடிதான் அவர்கள் இருவரும் சோஃபாவில் அமர்ந்தனர். சோஃபாவில் சாய்ந்து இருந்த சுப்பிரமணி மெதுவாக கண் திறந்து தன் மகளை பார்த்தார். இருவருமே ஒருவருடன் ஒருவர் பேசியபடி போனை எடுத்து ஸ்க்ரோல் செய்தபடி, அஸ்வினி, காஃபி என்று மீண்டும் சத்தமாக குரல் கொடுக்கவும், உனக்கு கை இல்லையா என்று சுப்பிரமணி கேட்ட கேள்வியில் புரியாமல் நிமிர்ந்து பார்த்த அவர், என்னப்பா கேட்குறீங்க, எனக்கு புரியல என்று திவ்யா கேட்கவும், உனக்கு கை இல்லையான்னு கேட்டேன் என்று சுப்பிரமணி அழுத்தமாக கேட்கவும், அப்பா என்ன பேசுறீங்க, எனக்கு கையெல்லாம் இருக்குது, நீங்க என்ன பேச வரீங்க, அதை தெளிவா பேச வேண்டியது தானே என்று திவ்யா கேட்கவும், உனக்கு கை இருந்தா நீயே போய் காஃபி போட்டு குடிக்க வேண்டியது தானே என்று சுப்பிரமணியும் அவளிடம் கேட்க, அதை கேட்டதும், ஏன் இத்தனை வருஷம் அஸ்வினி தானே போட்டு கொடுத்தா என்று திவ்யா கேட்கவும், அஸ்வினி ஒன்னும் இந்த வீட்டோட வேலைக்காரி இல்லைன்னு சொல்லியாச்சு இல்ல, இப்ப அஸ்வினி இந்த வீட்டோட மருமகள் என்று சுப்பிரமணி கூறவும், அப்ப அந்த வீட்டோட மருமகளா, அதையும் சேர்த்து அவதானே பண்ணணும் என்று திவ்யா பேசவும் வந்த கோபத்திற்கு எழுந்த சுப்பிரமணி தன் மகளை அடிப்பதற்காக கையை ஓங்கி விட்டார். அவள் அதிர்ச்சியோடு தன் அப்பாவை பார்க்கவும், உங்க அம்மா அங்க உசுருக்கு போராட்டிட்டு இருக்கா, ஆனா உனக்கு அதோட ஒரு சின்ன துளி கூட வருத்தம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? நீ மட்டும்தான். நீ அஸ்வினி நடத்தின அந்த நடத்தை தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. உங்க அண்ணா இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னதுக்கு காரணமே நீதான். இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய அவம்பாவம். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? எனக்கும் உங்க அம்மாவுக்கும் பிறந்த பொண்ணா நீ அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எனக்கு பிறந்த பொண்ணு இப்படி இருக்க மாட்டா என்று சுப்பிரமணி கூற, அதை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டாள் திவ்யா. அப்பா என்று அவள் பார்த்து கொண்டு இருக்க, அப்பா என்ன பேசுறீங்க என்று அர்ஜுன் கேட்கவும், என்ன பேசுற சுப்பிரமணி என்று பேசியபடி பின்னால் இருந்து வந்தார் லட்சுமி பாட்டி. நீங்க எதுவும் பேசாதீங்கம்மா, நான் எது பேசினாலும் நீ இந்த வீட்டுக்கு உள்ள எதுவும் செய்யக்கூடாது, இது என்னுடைய ராஜ்யம் அப்படி இப்படின்னு பேசி பேசி மொத்தமா என்ன என் மகன்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்கல்லம்மா என்று சுப்பிரமணி கேட்கவும், நான் என்னடா பண்ணினேன் என்று
அவர் கேட்க, அதை கேட்ட அவர் அடுத்த நிமிடம் அங்கு அமர்ந்து இருந்த ஹரிணியை தூக்கி நிறுத்தி, ஒருவேளை அஸ்வினியோட இடத்துல இவ இருந்திருந்தா நீங்க இதெல்லாம் செய்ய சொல்லியிருப்பீங்களாமா? இவளுக்கு செல்லம் கொடுத்து இன்னும் நல்லா வளர்த்திருக்க மாட்டீங்க? ஆனா அதுவே அஸ்வினி பைரவனோட பொண்ணு, அதனால தானே இவ்வளோ அலட்சியம். இதில் ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணி என் பொண்ணு அவளை இந்த வீட்டோட வேலைக்காரினே சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க இல்ல? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாமா. இன்னைக்கு கௌதம் வீட்டை விட்டு போறேன்னு முடிவு பண்ணியிருக்கான். எந்த அளவுக்கு தெரியுமா? அவன் வீடு பார்த்துட்டு வந்துட்டான் என்று சுப்பிரமணி கூறவும் அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அதெல்லாம் ஒன்றும் கௌதம் போக மாட்டான். கௌதம் கண்ணா கண்டிப்பா நான் சொன்னதை செய்வான் என்று அவர் கூறவும், அந்த கௌதம் எப்பவோ மறைஞ்சு போயிட்டாமா. அவன் என்னைக்கு திரும்பி வந்தானோ அப்ப கௌதம் உங்க பேரனாவோ இல்ல என்னோட பையனாவோ இந்த வீட்டுக்கு வரல. அவன் இந்த வீட்டுக்கு வரும்போது அஸ்வினியோட கணவனா மட்டும்தான் வந்தான் என்று அவர் உறுதியாக சொல்ல அவரால் எதுவும் பேச முடியவில்லை. லட்சுமி பாட்டி மௌனமாக நின்று கொண்டு இருந்தார். அஸ்வினி 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 அஸ்வினி, எப்ப பார்த்தாலும் அஸ்வினி. அவ கூட சேர்த்து என்ன எதுக்காக கம்பேர் பண்றீங்க? நான் என்ன பண்ணேன் சொல்லுங்கப்பா. அவளை நீங்க இந்த மாதிரி தான் கூட்டிட்டு வந்தீங்க. உண்மைய சொல்ல போனா அவளுடைய வீட்டுல அவ எப்படி இருந்தான்னு நம்ம தான் பார்த்தோமே. நம்ம வீட்டுல அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு தனியா பெட்ரூம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவ ஆசைப்பட்ட படிப்பு, அவளை ரிச்சா நாங்க படிச்சா அதே ஸ்கூல்ல இப்படி எல்லாத்தையும் கொடுத்திருக்கீங்க. அப்புறம் என்னதான் வேணும்? எனக்கு புரியல. முதல்ல அண்ணா எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்க எதுக்காக எல்லாரும் அஸ்வினியை முக்கியத்துவப்படுத்துறீங்க? எனக்கு அவளை பார்த்தாலே கோபம் தான் வருது, ஆத்திரமா வருது. அவளை ஏதாவது பண்ணணும்னு தோணுது, இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு தோணுது. எப்ப இந்த அஸ்வினி இந்த வீட்டை விட்டு வெளியே போவான்னு இருக்குது என்று கோபத்தோடு திவ்யா பேசவும், திவ்யா என்ன பேசிட்டு இருக்க என்று சுப்பிரமணி கேட்கவும், முதல்ல யாருப்பா அந்த அஸ்வினி? அவ யாருன்னு கேட்டேன். ஆமா, என் மாமாவுக்கு பிறந்த பொண்ணுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எதுக்காக அவளை இந்த வீட்டுல இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அதான் எனக்கு புரியல. நான் கேட்ட கேள்விக்கு இப்ப வரைக்கும் இந்த இடத்துல இருந்தும் பதில் கிடைக்கவே இல்லை என்று திவ்யா இத்தனை நாள் தன் மனதில் இருந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள். அவளை பார்க்கும்போது எனக்கு கோபம் தான் வருது. அவ முன்னாடி என்ன நீங்க தாழ்த்தி பேசும்போது எனக்கு எரிச்சல் தான் வருது. அவளை ஏதாவது பண்ணணும்னு தோணுது. ஆனா எதுவுமே பண்ணாம கட்டி வச்சுக்கிறது எல்லாமே அம்மா மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசம், அது மட்டும்தான். அவ எப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போவாளோ அந்த நிமிஷத்துக்காக ஒவ்வொரு நொடியும் நான் காத்துட்டு இருக்கேன் என்று திவ்யா கூறி முடிக்கவும், கண்டிப்பா நானும் அஸ்வினியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம் என்று பின்னால் கேட்ட குரலில் அனைவரின் பார்வையும் வாசலுக்கு செல்ல அங்கு நின்று இருந்தான் கௌதம். அத்தியாயம் 70. மூச்சு வாங்கியபடி ஓடி வந்து நின்ற அஸ்வினியை சில நொடிகள் பார்த்த கௌதம், சாமி கும்பிட்டாச்சா என்று அவன் கேட்கவும், ஆம் என்று அவள் தலை அசைக்கவும், சரி என்ன சாப்பிட்ற என்று அவன் கேட்கவும், எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று அவள் உடனடியாக கூறவும், அவளை அழுத்தமாக பார்க்க அதில் பயந்து போன அவள், எதனாலும் சரி என்று அவள் வேகமாக தலை அசைக்கவும், அவளை ஒரு பார்வை பார்த்து ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்டு அறையிலிருந்து வெளியில் சென்றான் அவன். வெளியில் சென்ற சில நிமிடத்திற்குள் மெதுவாக தன் கண்களை மலர்த்தி இருந்தார் சாந்தி. அவரை பார்த்ததுமே அருகில் சென்ற அஸ்வினி, அத்தை என்று கையை பிடித்து கொள்ளவும், அஸ்வினி என்று உதடுகள் வறட்சியாக அவர் பேச முடியாமல் தவித்தார். என்னாச்சு அத்தை என்று கேட்கவும், தண்ணி வேணும் என்று அவர் மெதுவாக உச்சரிக்கவும், ஒரு நிமிஷம் நான் போய் நர்ஸ்கிட்ட தண்ணி கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று வேகமாக வெளியில் வந்து அங்கு நின்று இருந்த செவிலியரை அழைத்து, தண்ணி கொடுக்கலாமா என்று விசாரிக்க, கொடுக்கலாம் என்று சொல்லிய பின்பு மீண்டும் அறை உள்ளே நுழைந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணீரை அவரை மெதுவாக தன் தோளில் சாய வைத்து அவருக்கு கொடுத்தாள். அது மெதுவாக குடித்த அவர் சற்று அதை மெதுவாக விழுங்கி அவளை பார்த்தார். அஸ்வினி, அத்தையை மன்னிச்சிடுமா என்று அவர் கூறவும், அதை கேட்டதும், அத்தை நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க எந்த தப்புமே பண்ணல. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று அவள் கூறவும், இல்லைம்மா தப்பு பண்ணிட்டேன், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று வருத்தமாக அவர் கூறவும், அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவள் மௌனமாக நின்று இருந்தாள். யாரும் இல்லையா என்று சாந்தி கேட்கவும், அது அவங்க வெளியில் போயிருக்காங்க, சாப்பாடு வாங்க
என்று அஸ்வினி கூறவும், யாரும்மா என்று அவர் மெல்லிய குரலில் கேட்கவும், அது அத்தான் என்று அவளும் திணறியபடி கூற அவர் தலையசைத்தார். சில நிமிடத்திற்குள் அறை உள்ளே நுழைந்து இருந்தார் மருத்துவர். அவரை பார்த்ததும் அவள் எழுந்து நிற்கவும் சில நொடி பரிசோதனை செய்தார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் என்று கூறவும் சாந்தி சரி என்று தலையசைத்தார். ஓகே டாக்டர், அத்தைக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாமா என்று அஸ்வினி கேட்க, கொடுங்க, வீட்டில இருந்து நல்ல கஞ்சி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் என்று கூறவும், சரிங்க டாக்டர் என்று கூறி அனைத்தையும் கேட்டுக்கொண்டாள். அதன் பிறகு அவள் அவன் வரும் வரையிலும் காத்து கொண்டு இருக்க கௌதம் சில நிமிடத்திற்குள் உணவோடு வந்தான். கண் விழித்து இருந்த அம்மாவையும் அவர் பக்கத்தில் அமர்ந்து இருந்த அஸ்வினியையும் பார்த்து அங்கு வந்த அவன் உணவை அவள் கையில் கொடுத்து சாப்பிடு என்று கூறவும், அது அத்தைக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க என்று அஸ்வினி கூறவும், என்ன சாப்பாடுன்னு கேட்டியா என்று அவன் கேட்கவும், கேட்டேன், அது கஞ்சி என்று அவள் கூறவும், சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று சொல்ல, இல்லை அத்தைக்கு வீட்டில் செஞ்சது தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்று அவள் கூறவும், சரி அப்போ நான் போய் வீட்டில் வாங்கிட்டு வரேன் என்று அவன் கூறவும், இல்லை நீங்கள் போக வேண்டாம், நான் போகிறேன், நான் போய் வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் என்று அஸ்வினி கூறவும், அவளை அழுத்தமாக பார்த்து, அம்மாவுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யார் பண்ணுவா என்று கேட்கவும் அவள் மௌனமாக நின்றாள். அம்மா ஒரு பொண்ணு, நான் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நர்ஸ் சரியா அந்த டைமுக்கு இல்லைன்னா என்று அவன் நிறுத்தவும், சரி நான் இங்கேயே இருக்கேன் என்று அவள் கூற, நீ இங்கே இரு, ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணு, என் நம்பர் உனக்கு தெரியும் தானே என்று கேட்கவும் அவள் திரு திருவென்று விழிக்க அவளை அழுத்தமாக பார்த்து அவள் கையில் ஒரு பேனா வைத்து நம்பரை எழுதி, ஏதாவது எமர்ஜென்சினாலோ இல்லை டாக்டர் வந்து ஏதாவது வாங்கணும்னு சொன்னாலோ இந்த நம்பருக்கு கால் பண்ணு, இது என்னுடைய கார்டு என்று கார்டை எடுத்து நீட்டியவன், இதில் பணம் இருக்கு, ஏதாவது வாங்கணும்னு சொன்னா போய் வாங்கிட்டு வந்துடு சரியா என்று கூறவும் அவள் சரி என்று தலையசைத்தாள். நான் வர்றதுக்குள்ள இந்த சாப்பாட்டை முழுசா சாப்பிட்டு முடித்து இருக்கணும் என்று உணவை கை காட்டி கூறியிருந்த கௌதம் வேகமாக அங்கு இருந்து கிளம்பி இருந்தான். கண்டிப்பா நானும் அஸ்வினியும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவோம் என்று பின்னால் கேட்ட குரலில் அனைவரின் பார்வையும் வாசலுக்கு செல்ல அங்கு நின்று இருந்தான் கௌதம். அவனை பார்த்ததும் அனைவருமே அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று இருக்க, திவ்யா அண்ணா என்று உதடுகள் மெதுவாக முணுமுணுக்க அவனை பார்த்தாள். அந்த வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்த கௌதம், என்ன கேட்ட? அஸ்வினிக்கு இந்த வீட்டில் என்ன முக்கியத்துவம்னு தானே கேட்ட? கேளு, சத்தமா கேளு, உங்க அப்பா கிட்ட கேளு, உன் பாட்டி கிட்ட கேளு என்று கூறவும், கண்ணா என்று லட்சுமி பாட்டி அழைக்கவும் அவர் முன்பு கையை உயர்த்தி தடுத்து நிறுத்திய அவன், இப்ப கேளுன்னு சொன்னேன் என்று அழுத்தமாக கூறவும் அதை கேட்டதுமே அவள் மௌனமாக நின்றாள். கேளுன்னு சொன்னேன் என்று அவன் அழுத்தமாக கூற அவள் என்ன பேசுவது என்று தெரியாமல் தடுமாறி நிற்க அந்த நேரம் வீட்டின் முன்பு வந்து நின்றது அந்த பாஸ். அதிலிருந்து இறங்கி இருந்தனர் அவனுடைய நண்பர்கள். அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்தனர். ரொம்ப டயர்டாக இருக்குது, ரூமில் போய் படுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் என்று பேசியபடி வர கிரேஸ் மௌனமாக வந்தாள். என்ன ஆச்சு, எதுக்கு சைலண்டாக இருக்க என்று மெலினா கேட்கவும், இன்னைக்கு நம்ம கூட கௌதம் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லை என்று அவள் கூறவும், அதை கேட்டதுமே நல்லா தான் இருந்திருக்கும், சரி விடு, அடுத்த வாட்டி ட்ரிப்புக்கு போகும்போது கௌதமையும் சேர்த்து கூட்டிட்டு போகலாம் என்று ஜோசப் கூற திரும்பி அவனை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையோடு அந்த வீட்டின் உள்ளே நுழைந்த பொழுது கௌதமின் சத்தம் நன்றாக கேட்டது. அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து, கோபப்படுதானா என்று கேட்டுக்கொண்டே அந்த வீட்டின் உள்ளே நுழையவும் அந்த வீட்டின் ஹாலில் அனைவரும் நின்று இருந்தனர். கோபமாக தன் தங்கையிடம் பேசிக்கொண்டு இருக்கும் அவனை பார்த்ததுமே அனைவரும் அப்படியே வாசலில் நின்று விட்டனர். உன்னதான் சொன்னேன் திவ்யா, நான் நேத்தே உன்கிட்ட கேட்க சொன்னேன்ல, இன்னும் நீ கேட்கலையா? ஒருவேளை கேட்டு இருந்தா உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை எல்லாம் வந்திருக்காது என்று அவன் கூற திவ்யாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. தன் அண்ணனை நிமிர்ந்து பார்க்கவும், முதல்ல உன் பாட்டிக்கிட்டையும் உங்க அப்பா கிட்டையும் கேளுன்னு சொன்னேன் என்று கூறவும், உங்க அப்பாவா கௌதம்? அப்போ நான் உன்னோட அப்பா இல்லையா கௌதம் என்று சுப்பிரமணி கேட்கவும் அவன் மௌனமாக நின்றான். கௌதம், நான் உன் அப்பா இல்லையா என்று மனம் வலிக்க சுப்பிரமணி கேட்கவும், நீங்க என்னுடைய அப்பா தான், நான் இல்லாத நேரத்தில் என் மனைவியை நீங்கள் பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கணும் தானப்பா என்று கௌதம் கேட்கவும் அதை கேட்டதும் அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை.
நான் சின்ன பையன்தான்ப்பா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒரு பையனுடைய கடமை ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணுன்றத மட்டும்தான். அப்படி இருக்கும்போது என்ன சார்ந்த எனக்காக, என்ன நம்பி எனக்காக என் கூட வந்த பொண்ணு, நான் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கல, நிம்மதியாக பார்த்துக்கல. அப்படி இருக்கும்போது அது எனக்கு வலிக்குமா வலிக்காதா சொல்லுங்கப்பா என்று கௌதம் கேட்கவும் அவருக்கு வார்த்தை வரவில்லை. கௌதம் என்று மெல்லிய குரலில் அவர் அழைக்கவும் திரும்பி அவரை ஒரு பார்வை பார்த்த அவன், திவ்யா, சத்தமா கேளு, இப்ப கேளு, எல்லார்கிட்டையும் கேளு, அஸ்வினி யாருன்னு கேளு, எனக்கு இப்ப பதில் வரணும் என்று கௌதம் அழுத்தமாக நின்றான். திவ்யாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அஸ்வினி யார்தான்? மாமாவின் மகளை தாண்டி வேறு யார் என்ற கேள்வி எழுந்தது. அதனால் அவள் கௌதமை பார்க்க அவன் அழுத்தமாக அவளை பார்க்கவும், யார் பாட்டி அஸ்வினி என்று திவ்யா தன் பாட்டியின் அருகில் சென்று கேட்டாள். சொல்லுங்க பாட்டி, அஸ்வினி யாரு என்று அவள் மீண்டும் கேட்க அவர் தலை குனிந்து நின்றார். அவரை அழுத்தமாக பார்த்து, உங்ககிட்ட தான் பாட்டி கேட்டேன், சொல்லுங்க என்று திவ்யா மீண்டும் கேட்க அவர் எதுவும் பேசாமல் இருக்க தன் அப்பாவை பார்த்தாள். நீங்களாவது சொல்லுங்கப்பா, அஸ்வினி யாரு என்று அவள் மீண்டும் கேட்க, எப்படி கூறுவார்? அவள் உன் அண்ணனின் மனைவி என்று எப்படி கூறுவார்? 13 வயதில் அல்லவா அவளை திருமணம் செய்து இந்த வீட்டிற்கு அழைத்து வந்தேன் என்று எப்படி கூறுவார்? வார்த்தைகள் வரவில்லை அவருக்கு. அவர் தலை குனிந்து நின்று இருந்தார். தன் அப்பா பாட்டி இருவரும் தலை குனிந்து நிற்பதை பார்த்து ஒன்றுமே புரியவில்லை அவளுக்கு. இந்த நொடி வரையிலும் அஸ்வினி இந்த வீட்டிற்கு வேண்டாத ஒருத்தி, இந்த வீட்டின் வேலைக்காரி, இந்த வீட்டிற்கு படிக்க வந்தவள். ஆனால் அவளை பற்றி கூறுவதற்கு இவர்கள் எதற்கு தலை குனிந்து நிற்க வேண்டும் என்று கேள்வி மனதிற்குள் எழுந்தது. நேற்று இருந்த கோபம் கௌதமின் அடியும் அவளை அடுத்த கேள்வியை நோக்கி அவளை இழுத்துச் செல்லாமல் அஸ்வினியின் மீது கோபத்தை மொத்தமாக திருப்பி இருக்க அடுத்தடுத்த நிகழ்ந்த நிகழ்வுகள் அனைத்துமே அவளை நேற்று இருந்த இந்த கேள்வி மொத்தமாக மறந்து இருந்தது. இப்பொழுது மீண்டும் அதே கேள்வியை கௌதம் கேட்டு இருக்க அவளுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைத்தே தீர வேண்டும் என்று இருவரிடமும் மாற்றி மாற்றி கேட்க இருவரும் மௌனமாக நின்றனர். சொல்லுங்க பாட்டி, அப்போ என்கிட்ட வந்து பேசுனீங்களே, இப்ப பேசுங்க, சொல்லுங்க பாட்டி, உங்க பேத்திக்கிட்ட சொல்லுங்க, அஸ்வினி யாருன்னு சொல்லுங்க என்று கௌதம் கேட்கவும் அவர் தலை குனிந்து நின்று இருந்தார். அவள் புரியாமல் தன் அண்ணனை பார்த்து, அஸ்வினி யாரு அண்ணா, உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லு என்று கேட்கவும், தெரிஞ்சா சொல்லணுமா என்று கேட்டான் கௌதம். ஆம் என்று அவள் தலை அசைக்க, அப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, அஸ்வினி என்னுடைய மனைவி என்று அவன் அழுத்தமாக சொல்ல அதை கேட்டதுமே அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. அண்ணா என்ன சொல்றீங்க? இனிமே தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொன்னீங்க, எப்போ கல்யாணம் பண்ணீங்க என்று அவள் புரியாமல் கேட்கவும், 7 வருஷத்துக்கு முன்னாடி என்று அவன் கூற அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் அதிர்ச்சியாக தன் அண்ணனை பார்க்க அவள் மட்டும் அல்ல, ஹரிணி கூட அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு இருந்தாள். அந்த வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்த 4 பேருமே அதிர்ச்சியின் உச்சத்தில் அந்த பதிலில் அப்படியே உறைந்து நின்று இருந்தனர். கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.